சரி ஓகே, இப்போ ரொம்ப அழகா பேசிட்டீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அநேகமா ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட பேசினா டைமே போக மாட்டேங்குது. அதாவது நல்ல நேரமே இல்லைன்றது இல்லை, நல்ல நேரம் போதுன்னு சொல்ல வரேன். இப்போ வாஸ்து வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னீங்க, புரிஞ்ச மாதிரி இருந்தது. இது வேற ஏதாவது அதுல இருக்கா உங்களுக்கு? வாஸ்து பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அதாவது ஏன்னா அது எல்லாருமே இப்போ வந்து பைத்தியமா ஓடிட்டு இருக்காங்க. உண்மைதான். அதுக்காக திரும்ப திரும்ப நான் எங்க போனாலும் அங்க வந்து செக்கு மாடி மாதிரி வந்து நிக்கிறது அங்கதான். அதுக்காக தான். ஒரு 2500 ரூபாய் இருக்குங்களா உங்ககிட்ட? 2500 ரூபாய் வரும். வருங்களா? இப்போ வாங்க வேண்டிய ஆமா. புக்கு வாங்க. இந்த புக்ல வந்து இது 2500 ரூபாவா? புக்குவே ஆணிவேரா இருக்கும். எதை எங்க வைக்கணும், எங்க வைக்க கூடாது, என்ன ஆகும், என்ன ஆகாது, என்ன பண்ணணும். உதாரணத்துக்கு எடுத்துங்க, செல்போன் இந்த பக்கம் ஏன் வச்சிருக்கேன்? உங்க செல்போனை நீங்க உங்க பக்கம் வச்சிருக்கீங்க. இங்கதான் இது உங்களுக்கு வச்சு தப்பு தெரியுங்களா? இதுவும் இங்கதான் இருக்கும். அப்படியா? இந்த பக்கம் வைக்க கூடாது? வைக்க கூடாது சார். அதே மாதிரி இந்த கிளாஸ் யார் வச்சாங்க தெரியாது. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை சார். இது இங்க இருக்க கூடாது, இது இங்க இருக்கணும், இது இங்க இருக்கணும். ரெண்டும் ஒரே கலர் கிளாஸ் தானுங்க. அதுல என்ன வைக்க திசைன்னு ஒண்ணு இருக்கு சார். வாஸ்துப்படி திசைப்படி அது கரெக்ட் கிடையாது. ஓ, இது வந்து மாறி இருந்தாதான். அது மட்டுமா நீங்க அதையே இப்ப கான்சென்ட்ரேட் பண்றீங்க. கோட் போட்டிருக்கீங்களா? ஆமா. அது இப்படி போடக்கூடாது. கோட் எல்லாரும் இப்படித்தானுங்க போடுவாங்க. அதுதான் உங்க தலையில் உட்கார்ந்து பொசிஷன் சரியில்லை. இந்த நிகழ்ச்சி நல்லா வரணும், நீங்க இப்படி உட்கார்ந்துருக்க கூடாது. இல்ல கீழே நான் பேசுறது எல்லாம் அவுட்புட் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. சத்தியமா வராதுங்க, உங்களுக்கு அவுட்புட்டே கிடைக்காது. எப்படி உட்காருறீங்க? எப்படி உட்காரணும்? நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன் திரும்பி உட்காந்துருக்கணும். திரும்பி உட்கார்ந்தா மூஞ்சி தெரியாது சார். தெரிய தேவையில்லைன்றேன். நான் இங்க பேட்டி கொடுக்குறேன், நீங்க முகம் தேவையா? அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. உங்க ராசிப்படி எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு நான் ஒரு நிமிஷத்துல சொல்லட்டுமா? இந்த தண்ணி கிளாஸ் இவ்வளவு நேரம் இருந்ததுனால உங்களுக்கு வைப்ரேஷன் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உங்க பின்னாடி இருந்தது என்ன கலர்? மஞ்சள் கலர் இருக்கக்கூடாது, பச்சை கலர் இருந்தது. அதுவே உங்களுக்கு ஆபத்து வரும், கண்டிப்பா ஆபத்து வரும். உங்க சீட்டுக்கு பிரச்சனை வரும். சீட்ல இப்படி கை வைக்காதீங்க, உள்ள வைங்க, உள்ள வைங்க. வாஸ்துப்படி அந்த பக்கம் இல்ல, கொஞ்சம் உள்ள வச்சுக்கலாம். நீங்க நான் எதுக்கு இங்க வச்சு எடுக்கிறேன்? வைக்க கூடாது தொடர்ந்து இங்க கைய. இந்த பிரியாணி கடைக்காரங்க முட்டை எங்க வைக்கணும், லெக் பீஸ்ல அந்த பிரியாணி உள்ள எங்க வைக்கணும் என்ன கேட்டுதான் வைக்கிறாங்க. நீங்க அந்த பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. இந்த வடப்பள்ளி டீ நகரில் போய் வாங்கினீங்கன்னா பிரியாணிகள் எல்லாம் ஒரே ஆர்டரா இருக்கும். இந்த லெக் வந்து ரைட் சைடு லெக்கா இருந்தா சிக்கனுடைய லெக்கா இருந்தா லெஃப்ட்ல ஓரமா இருக்கும், லெஃப்ட் சைடு சிக்கன் இருந்தா ரைட் ஓரமா இருக்கும். அதுல போய் எப்படியா லெக் ரைட் லெக் லெஃப்ட் லெக் வைக்கலாம்? அது ஆபத்தாச்சே. நம்ம கிட்ட கேட்டுதான் இந்த பிரியாணி கடை நடத்துறாங்க. ஓஹோன்னு ஒரு முட்டை நீ பாக்குறியா? எல்லாத்துலயும் முட்டை. ஆமா, 3.5 கிராம் சாப்பாடு மேல மூடி இருப்பாங்க. 3.5 கிராமுக்கு 1 கிராம் மேலே ஏறக்கூடாது, கீழே கம்மியாக கூடாது. அப்படி ஒருவேளை ஏறிச்சுன்னா அவ்வளவுதான், விற்காதா? போக வேண்டியதான். பாருங்க நீ எடை போட்டு என்னங்க நீங்க அதுல பிளேட்டு திருப்பி வச்சிருப்பாங்க பாருங்க. ஆமா, அந்த மேல ஒயிட் கவுத்து வச்ச மாதிரி. சொல்றத கேளுங்க, நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் தரீங்க. நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். பேப்பர் ஜெரிகை பேப்பர் மாதிரி இருக்கா? ஆமா. சில்வர் இருக்கலாம் அந்த இடத்துல, சில்வர் கோல்டு இருக்கக்கூடாது. சில்வர் வேலை செய்யும், சில்வர் வேலை செய்யும். வாஸ்துப்படி சில்வர் அந்த வைப்ரேஷன் நடக்கும். ஓஹோ. சில டைம் அந்த கோழியை கூட உயிரோட வந்து ஓடலாம். அந்த அளவுக்கு வைப்ரேஷன். எப்படிங்க வேக வச்சது எப்படிங்க உயிரோட ஓடும்? அட என்னங்க நீங்க எதையுமே சொன்னா நம்ப மாட்டீங்க. இவ்வளவு சரி. இப்போ உங்களை பத்தி பல உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உங்களுக்கு மனசுல பயங்கர கஷ்டம், எந்த கேள்வி விட்டு சார் கிட்ட கேட்கறது, சார் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு புரியாம இருந்தீங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லட்டுமா? என்ன? உங்க மோதிரம் எந்த பக்கம் போட்டிருக்கீங்க? லெஃப்ட் கையில போட்டிருக்கேன். என் கையில எப்படி போட்டிருக்கேன்? ரைட் கையில. அதை கழட்டுங்க முதல்ல, அதை கழட்டுங்க சொல்றேன். இதை கழட்டி ரைட் சைட்ல போகணுமா? ரைட்ல போட தேவையில்லைங்க, கழட்டுங்க. இப்போதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு டைமே சரியில்லை. இப்படி போட்டு வா. அதை காட்டுங்க. இவ்வளவு சீக்கிரமா நீங்க போடக்கூடாதுங்க. இந்த டைம் போடுற டைமா இது? என்ன போடக்கூடாது. ஓ, நீங்க என்ன டை அடிக்கிறீங்க? நான் இது டை அடிக்க கூடாது. அடிக்கலங்க. இல்லங்க, ராசிப்படி ஆர்டினரி டை அடிக்க கூடாது. நாலுல இருந்து வேற ஒரு கலர் அடிங்க. இப்ப கருப்பா மஞ்சளோ பச்சையோ சிவப்போ வாங்கி அடிங்க. ஓ, அப்படி பண்ணணும். அந்த கலர் உங்களுக்கு ஆகுங்க. இந்த 3 கலர் ஆகும், பிளாக் மட்டும் ஆகாது. மஞ்சள் கலரு, மஞ்சள் பச்சை சிவப்பு, இது 3 அடிங்க. மனுஷன் எல்லாருமே மனுஷன் கருப்பா தானங்க வச்சது. அதுதாங்க மக்கள். என்னங்க என்னங்க ஒரு வாஸ்து வைப்ரேஷன் கலருக்கெல்லாம் எவ்வளவு சம்பந்தம் தெரியுமா? சரி சரி சரி, ஓகே சார். அது பண்ணுங்க. கண்ணுல லென்ஸ் போடுறீங்களா? ஆமா, லென்ஸ் போடுறேன். போடக்கூடாது. ஏங்க போடலன்னா சரியா தெரியாது. தெரிய தேவையில்லைன்றேன். போட்டு சாவுறதுல போடாம சாவு. அது ஒரு 8000 ரூபாய் செலவு பண்றேன், அது பண்ணாதன்ற. அதே மாதிரி இந்த கலர் சட்டை போடாதீங்க. சட்டையே போடாதீங்க. முடிச்சா பனியன் போட்டு சுத்துங்க. சட்டை உங்களுக்கு ஆகாதுங்க, கவர் ஆகக்கூடாது. வாஸ்துப்படி மேல கவர் ஆகுது இல்லையா, ஆகக்கூடாது. சட்டை போடாம நான் எப்படிங்க ப்ரோக்ராம் பண்றது? அதெல்லாம் தெரியாது. ப்ரோக்ராம் முக்கியமா, வாழ்றது முக்கியமா? வாழ்றதாங்க முக்கியம். இருந்தாலும் ப்ரோக்ராம் வாட்சுவோம். ஐயோ, அது வேற அந்த பக்கம் கட்டியிருந்தீங்களா? அதுதாங்க என்னங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கட்டுவோம். அந்த வாட்ச் கட்டக்கூடாது. உங்க ராசிக்கு அதை கழட்டுங்க சொல்றேன். இது ரைட் ஹேண்ட் சைடுல கட்டிக்கிறேன். ரைட்ல கட்டக்கூடாதுங்க. இப்ப என்ன நேரம்?
இது நீங்க நேரம் பார்க்காம செய்யறதால வர வேணாம் இவ்வளவு. நேரம் மடக்காதீங்க, மடக்கி வைக்காதீங்க. மணி என்ன இந்த டைம்ல மடக்கி வைக்க கூடாது. மடக்கி வைக்கிறது நார்மலா. தலை வாராதீங்க, தலை அனாவசியமா ப்ரோக்ராம் நீங்க அழகா வரணும். நீங்க தலை வாரக்கூடாது. உங்க ராசிப்படி திங்கள் புதன் வெள்ளி இந்த 3 நாள் தலையை கழிச்சு போட்டு போங்க, அவ்வளவு நல்லா இருப்பீங்க. சட்டை கிழிச்சு போட்டு போங்க, அவ்வளவு நல்லா இருப்பீங்க. பனியனோட போங்க, நல்லா இருப்பீங்க. உங்க ராசிக்கு போங்க சார். ஏதோ சொல்றீங்க சார், எப்படியோ சொல்லிட்டீங்க, அவ்வளவுதானே சார், முடிஞ்சது இல்லை சார். கோட்டை கழட்டுங்க. இல்ல ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இல்லைங்க, கோட்டை கழட்டுங்க. நீங்க கம்பெனிக்காக ஏன் பாக்குறீங்க? உங்க நலன் முக்கியமா இல்லையா? உங்க நலன் முக்கியமா இல்லையா? நமக்கு வாழ்க்கையில் நம்ம தாங்க, மத்தவங்க நமக்கு சொல்றது. மத்தவங்க சொல்றது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பாரு, நான் யார் சொல்லி கேட்கறேன்னா, அப்ப இப்ப நீங்க சொல்றதை நான் கேட்கலாமா? கேட்கணும். ஏன்னா நான் வந்து வாஸ்து, கலரிங்கு, நெட்டாலஜி, கோட்டை கைட்டி அப்படியே கொடுங்க, என் பையில மடிச்சு வச்சுக்கிறேன், கொடுங்க. போட்டு போடக்கூடாது நானே. இல்ல இது போடக்கூடாதுங்க. நான் ஏங்க சொல்றேன், ஒரு நல்லதுக்கு சொல்றேங்க. சரி சரி சார், போடாதீங்க. சரி சார், சரி சார், இதுவும் போடக்கூடாது. இப்ப நான் அப்ப அவ்வளவுதான். ஆமா சார், அதுவும் எடுக்க கூடாது. அதான் அப்புறம் எடுக்க கூடாது. சரி சார், எல்லாமே எடுக்க கூடாது. இதெல்லாம் உங்க ஆவாத வஸ்து. சரி, இப்போ ஒரு 2500 ரூபாய் இந்த புக்குக்கு சொன்னேன், அந்த பணம் எடுக்கல. ஒரு முக்கிய காரணமா சொல்றேன், அதை எடுங்க. இல்ல சார், நான் ஏதோ புக்கு நோக்கத்துல சொல்ல சார், எனக்கு அந்த மாதிரி என்னமே கிடையாது சார். இந்த புக்கு பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு கூட போவேன் சார், எனக்கு அது முக்கியம் இல்ல சார். ஒரு நிமிஷம் எடுக்காதீங்க, பணத்தை வெளியே எடுக்காதீங்க. 2500 பணத்தை வெளியே எடுக்காதீங்க. பர்ஸ் நீங்க எந்த புக் வச்சிருந்தீங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. வைக்க கூடாது, அங்க வைக்கவே கூடாது. நீங்க யாரை கேட்டு அங்க வைக்கிறீங்க? என்னங்க நீங்க சொல்றது? பேசாத. நானும் என்ன உனக்கு புரியலையா நான் சொல்றது? உனக்கு டைல இருந்து கலர்ல இருந்து சட்டை போடுற வரைக்கும் எல்லாத்தையும் நான் சொன்னேன்ல. இவ்வளவு நேரம் பேட்டி கொடுத்தேன்ல. க்ளோசிங் கொடு, நீ க்ளோசிங் கொடு. உன் நேரம் படி இப்ப நீ க்ளோசிங் கொடுக்கணும். கொஞ்சம் க்ளோசிங் கொடு. அந்த நேரத்தில் நான் இருக்கக்கூடாது, என் டைம் படி இங்க இருக்கக்கூடாது. மோந்திரம் இங்க தானே இருக்கு, போன் வந்து. நீ க்ளோசிங் கொடு. இந்த புக்கு, இது இந்த புக்கை படிப்பா. நீ இதெல்லாம் பார்க்காத, க்ளோசிங் கொடு. போன் நான் சொல்ற வரைக்கும் எனக்கு நீ பண்ணக்கூடாது. நீ அங்க க்ளோசிங் கொடு சொல்றேன். உங்க ராசிப்படி நல்லா நடக்கும் பாரு இனிமேல் எல்லாமே. ஹலோ, என்ன அவரு என் மோதிரம், பர்ஸு, கோட்டு எல்லாத்தையும் கழிச்சுன்னு போயிட்டாரு. புக்கு, அவரு புக்கு யோ சிலப்பதிகாரம் புக்க குத்துட்டு போயிருக்காரு அவரு புக்கு. என்ன பண்ண, ஃபினிஷிங் கொடுக்கணுமா? நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. நீங்க கண் கூட பாத்தீங்கல்ல எவ்வளவு உஷாரா இருந்தேன். ஃபர்ஸ்ட் வரும்போது சும்மா ஏப்லாம் ஜோப்லாம் மாதிரி இருந்தான், போகும்போது எப்படி அழகா உருவிட்டு போயிட்டான் பாத்தீங்களா? இதுல இருந்து நீங்களே, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துக்கிடுங்க. நல்ல வேலை என் மாமியார் வீட்டில் போட்ட செயினை பார்க்கணும், இல்லைன்னா பரதேசி அதையும் பிடிக்கும் போயிருப்பான். போங்கடா, போங்கடா.